இடியை பயன்படுத்தி எவ்வளவு சீக்கிரம் சிறைக்கு அனுப்ப முடியுமோ அவ்வளவு நல்லது என்று எண்ணிக்கொண்டிருந்த மோடிக்கும் இடிக்கும் உச்ச நீதிமன்றம் சவுக்கடி கொடுத்திருக்கிறது. நேற்றைய தினம் இடி உச்ச நீதிமன்றத்தில் 2 விஷயங்களை எடுத்து சென்றிருக்கிறார்கள். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்களை எல்லாம் இடியை பயன்படுத்தி எவ்வளவு சீக்கிரம் சிறைக்கு அனுப்ப முடியுமோ அவ்வளவு நல்லது என்று எண்ணிக்கொண்டிருந்த மோடிக்கும் இடிக்கும் உச்ச நீதிமன்றம் சவுக்கடி கொடுத்திருக்கிறது. நேற்றைய தினம் இடி உச்ச நீதிமன்றத்தில் 2 விஷயங்களை எடுத்து சென்றிருக்கிறார்கள். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, காங்கிரசினுடைய கர்நாடகாவை சார்ந்த மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய DK சிவகுமார். இந்த DK சிவகுமார் விடுதலை செய்யப்பட்டு விட்டார். ஆனால் மீண்டும் அவரை விசாரணை செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்பது ஒரு மனு. 2வது மனு என்பது, இடி ஒரு நபரை கைது செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளில் சில மறுபரிசீலனை செய்ய வேண்டியது இருக்கு, அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறது மோடியினுடைய இடி. இந்த 2ஐயும் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டிருக்கிறது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற 2 அமர்வு கொண்ட நீதிபதிகள். முதல் விஷயம் உங்களுக்கு தெரியும், 2019 DK சிவகுமார் மீது இது மாதிரி இடி ஒரு வழக்கு பதிவு செய்து அதனை தொடர்ந்து அவர் 1 வருடம் சிறையில் இருக்கிறார். 1 வருடம் சிறையில் இருக்கக்கூடிய DK சிவகுமார் அதற்கு பிறகு சமீபத்தில் மார்ச் 5ஆம் தேதி அவர் குற்றமற்றவர், அவர் குறித்த எந்த ஆதாரங்களும் இடியால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி அவரை விடுதலை செய்தது என்பது நமக்கு தெரியும். இந்த நேரத்துல கர்நாடக தேர்தல் ப்ரீபோல் சர்வே வந்துட்டு இருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஜகவிற்கு படுதோல்வி காத்துட்டு இருக்கு, காங்கிரஸ் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள். இந்த வெற்றிக்கு அங்க இருக்கக்கூடிய முதல்வராக இருக்கக்கூடிய காங்கிரசுடைய சித்தராமையா ஒரு காரணம் என்றால், மற்றொரு காரணம் DK சிவகுமார். DK சிவகுமாரை எப்படியாவது தூக்கி மீண்டும் சிறையில் போடணும், அதற்கு நீங்க அனுமதி அளிக்கணும், விசாரணைங்கிற பேர்ல நாங்க உள்ள போறோம், அப்படித்தானே எல்லாரையும் தூக்கி உள்ள போடுறோம், அதுக்கு நீங்க ஒரு அனுமதி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இடி போய் நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறான். பேசாம ஓடிரு அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அடித்திருக்கிறது இடியை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், DK சிவகுமார் சாதாரணமான ஆள் இல்லை. இப்ப கூட இமாச்சல் பிரதேசத்துல இந்த சங்க பரிவார கும்பல் அங்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் MLA-க்களை விலைக்கு வாங்கி அங்கு ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை செய்தார்கள். ஆனால் காங்கிரஸ் அரசு அங்கே தப்பி பிழைப்பதற்கு மிக முக்கியமான காரணம் DK சிவகுமார் உடனடியாக விரைந்து அங்கே சென்று அதை சுமூகமாக முடித்தது என்பது. அதனால மோடிக்கு தெரியும் DK சிவகுமார் ரொம்ப டேஞ்சரான ஆள் அப்படின்னு. அதுக்குள்ள எப்படியோ தூக்கி போடலாம், பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி தூக்கி போடலாம்னு பார்த்தாங்க. ஆனால் உச்ச நீதிமன்றம் மறுத்திருக்கிறது. மற்றொரு செய்தி என்பது, பங்கஜ் தேசாய், பசந்த் தேசாய் இவங்க 2 பேர் மேலையுமே இதே மாதிரி இடி ஒரு குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள். குற்றம் சுமத்தி சிறையில தூக்கி போட்டிருக்காங்க. இவங்க 2 பேரும் உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்தை நாடும் போதுதான் அதுல ஒரு மிக முக்கியமான செய்தியை உச்ச நீதிமன்றம் இடிக்கு சொல்லி இருக்கு. அந்த வழக்கை விசாரிக்கும் போது என்ன அப்படின்னா, ஒருவரை கைது செய்வதற்கு முன்னால் அதற்கான காரணங்களை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்து அவர்கள் கையில் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா உச்ச நீதிமன்றம் சொல்றது. அதாவது இடி போய் ஒருத்தரை கைது செய்யறாங்க, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத எழுத்துப்பூர்வமா நீ எழுதி அவர்கள் கைகளில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. உடனடியாக இடி என்ன சொல்லுதுன்னா, அப்படி பண்ணா ஒன்றும் நடக்க போறாது, ஏன்னா நம்மளே ஆப்புல வந்துடும் அப்படின்னு நினைச்ச உடனே என்ன பண்றான் அப்படின்னா, அது பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ணா சரிப்பட்டு வராது, அதனால நீங்க இதெல்லாம் மறுபரிசீலனை பண்ணுங்க, இது மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அதற்குத்தான் உச்ச நீதிமன்றம் சொன்னது முடியவே முடியாது அப்படின்னு. உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும், இந்த இடி கைது செய்து சிறையில் அடைத்தால் நம்முடைய மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் நினைத்தாலே பிணை கொடுக்க முடியாது. மணிஷ் சிசோடியா ஆகட்டும், இன்னைக்கு இந்தியாவில் இடி அரெஸ்ட் பண்ணி சிறையில போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க யாருக்குமே ஏன் பிணை கிடைக்கல அப்படின்னா,
இவனுங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தம், சங்க பரிவார கும்பல் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தத்தின்படி இடி கைது செஞ்சு ஒருத்தரை தூக்கி சிறையில போட்டா அவருக்கு பிணை கிடைக்கவே கிடைக்காது, கஷ்டம். இன்னொன்னு, சிறையில இருந்தே அவர் சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டே தனக்கான நீதிக்காக போராடணும். எவ்வளவு பெரிய கொடுமையான சட்டம்னு பாருங்க. அந்த அளவிற்கு சிக்கலாக இருக்கு. அதனாலதான் நீங்க சமீபத்துல கேரளா ஹைகோர்ட்ல இடி சரியா வாங்கி கட்டிக்கிட்டாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, எப்பா நீ இப்படி இவன் தப்பு செஞ்சான்னு சொல்ற, ஆதாரங்கள்ட்டா இல்லைன்னு சொல்ற, விசாரணைங்கிற பேர்ல உள்ள தூக்கி போடுற, இது என்ன நடந்துட்டு இருக்கு? காலங்காலமா விசாரணை மட்டும்தான் நடக்குமா? ஆதாரம் எதுவும் கிடைக்காதா அப்படின்னு சமீபத்தில் விரட்டி அடித்த நிகழ்வை பார்த்தோம். ஏன் உச்ச நீதிமன்றமே இப்ப சொல்லுச்சு இல்லையா, நீ விசாரணை அப்படிங்கிற பேர்ல ஆதாரத்தை கொடுக்க மாட்டேங்கிற, விசாரணை மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு, ஆனால் ஆதாரங்கள் எங்கே அப்படின்னு உச்ச நீதிமன்றம் இடியை பார்த்து கேட்டதா இல்லையா? பழசு மாதிரிலாம் நீ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறத சூசகமாக உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது இல்லையா? இப்ப என்ன அப்படின்னா, இந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி முக்கியமான ஆட்கள் இந்திய அரசியல்ல யார் யாரெல்லாம் இருக்கு இப்ப பாருங்க. நீங்க மகுவா மைத்ராவோட வீட்டுல ரெய்டு நடக்குது. இப்ப மெகுவா மைத்ராவோட வீட்டுல ரெய்டு நடப்பதன் வழியாக அப்படியே பிடிச்சு எங்க போவானுங்க அப்படின்னா மம்தா பானர்ஜிட்ட போயிடுவானுங்க. மம்தா பானர்ஜியை தூக்கி உள்ள வச்சா மேற்கு வங்கத்துல கொஞ்சம் நிம்மதியாயிரும். இப்படி எல்லா மாநிலத்தினுடைய இந்த எதிர்கட்சிகளை சார்ந்த முதல்வர்களாகட்டும் அல்லது பெரும் தலைவர்களாகட்டும் இவர்களை எல்லாம் சுற்றி வளைக்க மிகப்பெரிய திட்டத்தை ஈடியும் மோடியும் சேர்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்குத்தான் மரண அடி கொடுத்திருக்கிறது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம். நான் ஆரம்பத்திலே சொல்றேன், உச்ச நீதிமன்றம் இந்த அடி அடித்தால் உச்ச நீதிமன்றத்தையே இல்லாமலாக்குவதற்கான சட்டம் மோடியால் பாராளுமன்றத்தில் இயற்றினாலும் நாம் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இல்லட்டா நீங்க வரும் நாட்களில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நீங்க டெல்லியில வெடித்தாலும் நமக்கு ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த அளவிற்கு உச்ச நீதிமன்றம் மோடிக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இடியையும் பந்தாடி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.